சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பையன் சாதிச்சா நாட்டுக்கே பெருமை தேடி கொடுப்பேன். ராக்கியை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டில் எப்படி? கிரிக்கெட்டில் ஐ திங்க் யூ ஷுட் டூ மோர் நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து நிறைய பேர் தோனி வந்து பூனேயில் ஒரு தடவை பர்த்டே பார்ட்டியை ஹோஸ்ட் பண்ணார் ராக்கிக்கு. அதுக்கப்புறம் இங்கே செப்பாக்கில் பண்ணார். அம்மா பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வைஸ்லாம் பண்ணார். அம்மாவுடைய எயில்மெண்ட் டைமில் வந்து ஃபண்டாஸ்டிக் அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கார் தோனி. அண்டு பிடிக்குது இவனோட போலிங்கில் வந்து சில அட்வைஸ்லாம் மட்டும் ஐ ஆஸ்க் யூ டு போல் திஸ் அப்படின்லாம் சொல்கிறாருல்ல. நான் என்ன சொல்கிறேன், அந்த இடத்துல நீ பிக் பண்ணின்னு ஒரு தோனியை வந்து பார்க்குறதுங்கிறது ஒவ்வொரு மினிஸ்டரும் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு ஆக்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களோ ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சி போய் பார்க்க முடியுமான்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு, சீன்ட்ட மாட்டேன்றான்ற போது பர்சனலைஸ்டாக இப்படி ஒரு தோனியுடைய கான்டாக்ட் கிடச்சிருக்கும் போது யூ ஹேவ் டு சர்ப்ரைஸ் தோனி வித் மோர் வெப்பன்ஸ் இன் யுவர் ஆர்மரி. நெக்ஸ்ட் டைம் வரும்போது வேறு ஒரு பால் போடணும். அந்த மாதிரி அதை இன்னும் பண்ணணுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தோனி என்னை எடுக்கலேன்னு சொல்லவே கூடாது யாருமே. என்னை பொறுத்த வரைக்கும் தோனி என்னை எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சா இன்னும் பெட்டர். ஸோ இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணி தோனியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு. ஸோ எனக்கு என்னென்னா தோனியை வந்து டு மேக் தோனி செட் டர்ன் டுவர்ட்ஸ் யூ. தோனி நோஸ் யூ ஹேவ் ஸோ மச் ஆஃப் டேலண்ட் அண்ட் ஆல் தட். நீ வந்து தோனியை வந்து நீ ஏதோ ஒன்று தோனி எதிர்பார்க்குறாரு உங்கள்கிட்ட, அதை நீ இன்னும் எக்ஸிபிட் பண்ணல. அதை நீ பண்ணால் தான் நீ சிஎஸ்கே உள்ளே இருப்ப, அவர் டீம் ஃபோல்டில் இருப்ப. அதில் ஃபோக்கஸ் பண்ணுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரில எனக்கு. இன்ஸ்டாவில் நாங்கள் ஒரு வீடியோ பார்த்தோம். உங்களுடைய பர்த்டேவை தோனி சார் கேக் வெட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. அந்த மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள். வண்டர்ஃபுல். லாஸ்ட் 2 இயர்ஸ் அப்படி இருந்தது. ஃபர்ஸ்ட் இயர் வந்து குஜராத் போயிருந்தோம். அப்போ வந்து நானே இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஹலோ சார் ராக்கி அப்படின்னா. நைஸ் டு சி யூன்னாரு. நெக்ஸ்ட் டே என்னோட பர்த்டே இருந்தது. தென் எனக்கு உண்மையிலே தெரில, ப்ராக்டிஸ் முடிஞ்சது, பேக் பண்ணிட்டு கிளம்புறோம், கேக் ஒன்று வந்தது. சரி, ஆனால் உள்ளூரே தெரியும் எனக்கு நம்மளுக்கு தான் கேக் வந்திருக்கு. நம்ம நடிச்சேன் அப்படியே, எதுவுமே இல்லாத மாதிரி. சரி அப்படியே கிளம்பலாமா அந்த மாதிரி. ஆனால் அவர் என்ன சொன்னார், ஓகே இட்ஸ் ராக்கிஸ் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து த ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து எனக்கு கேக்லாம் ஊட்டி தென் அந்த மாதிரி ஒரு அன்பிலீவபிளாக இருந்தது லாஸ்ட் இயர். இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து நார்மலாக அவர்கிட்ட நான் பேசினேன். வாஸ் வெரி ஹாப்பி. ஃபஸ்ட்டு டே ஹக் பண்ணார். ஹக் பண்ணிட்டு ஹவுஸ் யுவர் மதர் அப்படின்னு கேட்டார். ஐ வாஸ் பயங்கரமாக இருந்தது. எப்படிடா ஞாபகம் வச்சுன்னு கேட்டார் அப்படின்ட்டு. அப்புறம் நான் சொன்னேன், சொல்லியிருந்தீங்களா அம்மா பற்றி? லாஸ்ட் இயர் ஐ வாஸ் வித் தெம். ஒரு 3 மந்த்ஸ்க்கு அவங்களோட இருந்தேன். அப்போ வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க அவங்க. அந்த இயர் தான் அவங்க போனாங்க லாஸ்ட் இயர். அப்போது வந்து அவர் என்கிட்ட பேசியிருந்தார். அப்போ சொன்னார், நான் சீரியஸாக ஃபோனில் பேசியிருந்தேன். ஒரு மூவி போயிருந்தது, பட் ஐ வாஸ் அவுட் சைட். ஃபோன் இவர் பாதியில் வந்தார், என்னை தாண்டி போனேன். சரி ஹலோ சொல்லலாமான்னு தெரில எனக்கு. சரி அப்படியே சைலண்ட்டாக போனேன். நிறுத்தினார். என்ன இங்கே இருக்க, அங்கே படம் போயின்னு இருக்கு அப்படின்னாரு இங்கிலீஷில். அவர் சொன்னார். தென் இல்லை அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஸ்கேன் போயிருக்காங்க, எனக்கு என்னன்னு தெரில, அதனால் அப்பா தான் ஃபோன் அப்படின்னு. இதெல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னாரு. இல்லை சார் அப்படின்னேன். அப்புறம் எதுக்கு கவலைப்படுற அப்படின்னாரு. உங்கள் அம்மா கிட்டே சொல்லு, இதை பற்றி கவலையப்படாத சொல்லு அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். திருப்பி ஃபோன் பேசிட்டு வச்சேன். திருப்பி அங்கேருந்து வந்தார். இந்த அன்கண்ட்ரோலபிள்ஸ் பற்றி கவலையப்படாத ராக்கி, லைஃப்பில் இது எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது இந்த ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள் என்கிட்ட நின்று பேசினார் அப்படின்னும் போது இட் வாஸ் ரியலி குட். பர்த்டே இது முடிஞ்சது. இந்த இயர் வந்து எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஒரு தாட் பர்த்டே எனக்கு. சரி அப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டேன்னா, அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் அவங்க கிட்ட கேட்டேன், ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் போயிடுறேனே பர்த்டே இன்னைக்கு நைட் எங்கள் அப்பா வெயிட் பண்ணி இருக்காரு அப்படின்னு. இவர்கிட்ட கேட்டேன். இவர் சாப்பிட்டாரு. பக்கத்தில் நானும் சாப்பிட்டேன். சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துங்கம்மா. என்னதுக்கு அப்படின்னாரு. என்ன சார் இவர் சரி ஒரு மூடில் எல்லாம் போல இருக்குது. சரி நம்ம பரவாயில்ல சார் அப்படின்னா. எதுக்கு, உன்னோட வீடியோ இருக்குது, நம்ம இது ஆடி இருக்கோம், மேட்ச் எல்லாமே இருக்குது, உனக்கு இதுக்கு மேலே எதுக்கு ஃபோட்டோ அப்படின்னாரு. கொஞ்சம் லைட்டாக அப்செட் ஆச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்னேன். ஓகே வெயிட் அப்படின்னாரு. சரி வெயிட் பண்ணியிருந்தேன். பார்த்தா அவங்க கேக் ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு திருப்பி வந்து ஃபுல்லாக மூஞ்சிலாம் ஏதோ பண்ணி, அப்புறம் இப்போ எடுத்துக்கலாம் வா, இப்போ தானே ஃபோட்டோ கேட்டவா எடுத்துக்கலாம் வா. நான் சொன்னேன், என்ன யாருன்னே தெரியாது சார் யாருக்கும் அப்படின்னேன். இப்போ தான் எடுத்துக்கலாம். இப்போ கேமராவில் எதில் எடுக்கணும் கேமராவில் அப்படின்லாம் ஜோக் அடிச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல சார். அப்புறம் வீட்டில் எங்கள் அப்பா வெயிட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் ரொம்ப you not answered. He said, how did he know that previously that your mom wasn't well? அது கொண்டு சொன்னார்ல இந்த மாதிரி பார்த்த உடனே சேப்பாக்கில். அதான் அந்த சேப்பாக்கில் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அது எதுக்கு கேட்டார்னா, முன்னாடி லாஸ்ட் இயரே அவருக்கு சொன்னேன் நான் அந்த மாதிரி அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ண மை மதர் வாண்டட் மீ டு தேங்க்யூ. ஏன்னா இந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது யாருக்கும் அப்படின்னோடனே. அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது, இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே. இல்லை அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த வருஷம் பார்க்கும்போது என்கிட்ட கேட்டாருன்னொடனே ஒரு ரியாக்ஷனே விடல. அவங்க போயிட்டாங்கன்ற யூஸ்வலாக வந்து ஐயோ அப்படின்லாம் சொல்லுவாங்களா, ஒரு பேக்கே அடிக்கல. அவரும் ஒரு மாதிரி நார்மலாக ஷீஸ் இன் அ பெட்டர் பிளேஸ் நோ ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ரியாக்ட் பண்ணார். ஸோ அவரோட தாட் ப்ராசஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ அதை சொல்லும்போது நான் போலிங் போட போனேன், நல்லா போட்டிருந்தேன். அன்றைக்கி வந்து என்ன சொன்னால் எல் ஷேர் வித் ராக்கி அப்படின்னாரு. எதுக்கு சொன்னார்னே தெரியல. நானும் அவரும் போலிங் ஷேர் பண்ணோம். எனக்கு இதெல்லாம் நிஜமாவே நடந்துதா அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவர் கொடுத்தாரு. ப்ராக்டிஸ் மேட்சஸில் ஐ போல் டு ஹிம். அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 overs நான் போட்டேன் நியூ பாலில், ரொம்ப நல்லா போட்டேன். அவர் இன்ஸ்டாகிராமில் கூட அந்த வீடியோ இருக்குது. ஒரு மேட்ச் சிமுலேஷன் இருந்தது.
பீட்லாம் ஆயிருந்தார். அப்போ நான் ஏறிக்கல, ஏன்னா ஐ நோ இஸ் அ கிரேட் பேட்ஸ்மேன். சரி வெயிட் பண்ணேன், கடைசி 2 ஓவர் கொடுத்தாங்க. இப்படி பண்ணிட்டு இப்படி நின்றாரு, நீ போலரா இரு அப்படின்ற ஒரு லுக் விட்டார். எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு அப்பயே நான் டிஃபீட் அக்செப்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் ஒரு 19th ஓவர் போடுறேன், ஃபஸ்ட்டு பால் ஒன்று விட்டார் சார். இந்த பால் ஒன்றும் வரவே இல்லை. லால்பாய் ஸ்டேடியமில் ஒரு 6 அடிச்சார். நான் பயன்ட்டேன், இப்போ தான் நல்லா போட்டோம், பீட்டெல்லாம் ஆனார், என்னடா ராக்கி அப்படின்னு. ராபின் ஊத்தப்பாவும் இவரு போட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் என்னென்னவோ போடுறேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஒரு திரும்பி அப்புறம் ஒரு 3 balls ஒழுங்காக போட்டேன். 3 balls ஒரு 3 6 அடிச்சார். அடிச்சதுக்கப்புறம் தான் இன்னும் அப்புறம் இந்த வருஷம் அவர் பேசினார் என்கிட்ட, ரொம்ப நல்லா இருக்கு உன்னோட ஸ்பீடு, இப்போ வேரியேஷன்ஸும் நல்லா இருக்கு, கீப் டூயிங் வாட் யூர் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசினார். தென் ஹீ வாண்டட் மீ டு போல் ஆன் த லாஸ்ட் டே. ஸோ மைக் ஹசி கிட்ட பேசினார், ஐ வாண்ட் ராக்கி டு போல் அப்படின்னாரு. அப்புறம் நான் போட்டேன் போலிங், ஒரு 1.5 hours போட்டிருப்பேன். அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமான்னு தெரில எனக்கு. பட் லாஸ்ட் இயர் ஷார்ட் லிஸ்ட் ஆனேன் ஐபிஎல்க்கு, பட் எடுக்கல. பட் ஒய் அது ஏன்னா பிகாஸ் என்னோட சீசன் ஆவரேஜாக தான் இருந்தது. நான் டிஎன்பிஎல்லையும் பயங்கரமாக பண்ணல, பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த வருஷம் ஐம் ஜஸ்ட் ஹோப்பிங் தட் இஃப் ஐ கெட் டு பிளேஸ் இன் அ டீம், தென் கண்டிப்பாக நான் நல்லா பண்ணால் எடுப்பாங்க டெஃபினட்டாக, நல்ல ஒரு சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. ஐபிஎல்ல எந்த டீம் கூட விளையாட உங்களுக்கு ஆசை? எனக்கு சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும் சார். சென்னை சூப்பர் கிங்ஸ் எனக்கு வந்து ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் பீப்புள் சே அண்ட் ஆல் தட், சிஎஸ்கே மாதிரி ஒரு தோனி மாதிரி ஒரு கேப்டன்சியில் ஆடணும். பட் எனக்கு தெரில இந்த வருஷம் அவர் ஆட போகிறாரு. அது என்ன ஃபைனல் இயர் எனக்கு தெரியாது. பட் அவர் கீப் பண்ணும்போது ஒரே ஒரு தடவை எனக்கு போடணும்னு ஆசை. எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. அவருக்கு பேட்டிங் ஆடி நான் போட்டேன், அவர் என்னை கீப் பண்ணிட்டாருன்னா எனக்கு அதுக்கப்புறம் கிரிக்கெட் விட்டா கூட பரவாயில்ல. எனக்கு அவ்வளோதான் ஒரே ஒரு ஆசை. அது ஒண்டி நடக்கலை, அதான் எனக்கு ஒரு மாதிரி. அது தல எம்எஸ் தோனியோட லைஃப்குள்ள ராக்கி எப்படி ஃபர்ஸ்ட் டைம் உள்ள என்ட்ரானாரு, அதே மாதிரி ராக்கியோட லைஃப்குள்ள தல எம்எஸ் தோனி எப்படி ஃபர்ஸ்ட் டைம் உள்ள என்ட்ரா? லாஸ்ட் இயர் குஜராத் தான் ஃபர்ஸ்ட் டைம் கோவிட் முடிஞ்சோடனே 2022 போனேன். அவர் அங்கே வந்திருந்தார். ஃபஸ்ட்டு டே மீட் பார்த்தேன் அவரை, அப்படியே பயங்கரமாக இருந்தார் சார், அப்படியே செம்ம வாரம் அவருக்கு. சரி எல் பாலாஜி சார் கிட்ட நான் கேட்டேன், அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஹலோ சொல்லி அப்படி சொல்கிறேன், இங்கே தானடா இருக்காரு அப்படின்னு. ஹலோவே வாயிலே வரல எனக்கு ஹலோ. அப்புறம் உள்ளே போய் அவர் டீ சாப்பிட்டுருந்தார், ப்ராக்டிஸ் முடிஞ்சது. ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன், ஹலோ சார் ஐம் ராக்கி அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு வாயெல்லாம் ஆடி இருந்தது. அவர் டீ குடிக்கும்போது எனக்கெல்லாம் என்னென்னவோ ஆடி இருந்தது. பட் அப்படியே கான்ஃபிடென்ட்டாக நடித்தேன், ஹலோ ஐம் ராக்கி சார் அப்படின்னு. குட் டு சி யூ ராக்கி, அதுதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை அவர் சொன்னது. அப்போலேருந்து என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுவார். இந்த டாட்டூஸ்லாம் நிறையா போட, அதை வச்சு ஜோக் அடிப்பார். என்ன வேறு ஏதாவது இடம் இருக்கா இல்லையா பாடியில் ஃபுல்லாக போட்டேன் அப்படின்லாம் கேட்பாரு. அப்புறம் வெஜிடேரியனான நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருந்தது. அவரை கொஞ்சம் ஹாப்பியாக என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். தென் ஐ ஃபெல்ட் தட் ஏய் வெளில வந்து அலருது க்ரௌடு, பஸ்ஸில் போகும்போது வெளில டிஎன்சி வெளில 2 கோடி பேர் நிற்கிறாங்க. இவர் என்கிட்ட பேசினது இதெல்லாம் நிஜமாக நடந்தது. நானும் அவ்வளோ பெரிய கிரிக்கெட்லாமும் ஆடல, என்னடா இதெல்லாம் நடந்துன்னு இருக்கா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்புறம் எக்கச்சக்க மேட்ச் சிமுலேஷன்ஸ், ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அவர் என்கிட்ட பேசுறது நிறைய நடந்துச்சு. இந்த லாஸ்ட் 2 years இஸ் லைக் அவுட்ஸ்டாண்டிங். தல தோனி சார் 2 times உங்களுக்காக கேக் கட் பண்ணியிருக்காங்க. எப்படி தோனி சார் இம்ப்ரெஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக அவர் எனக்கு சத்தியமாக தெரில சார், செம்ம கேள்வி சார். நான் ஸ்டம்ப்டு இதில் எனக்கு எதுவுமே தெரில சார். அவர் எதுக்கு இதை பண்ணாருன்னு எனக்கும் தெரில. நான் போட்டேன் டீசெண்டாக, ஐ வாஸ் போலிங் அவ்வளோதானே தவிர மற்றபடி நத்திங் தட் வாஸ் எக்ஸ்ட்ரா இன் மீ. ஐ வாஸ் போலிங் குட். அவருக்கு போடும்போது எல்லாருக்கும் போடும்போது நல்லா. எதுக்கு அவர் பண்ணாரு எனக்கு அது ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு அவ்வளோதான். அது எனக்கு தெரியல சார், உண்மையிலே ஐ டோன்ட் நோ. தல தோனிக்கும் உங்களுக்கும் நல்ல பாண்டிங் இருக்குல்ல. வீட்டில் அப்பா பொசசிவ் ஆவாரா, பொறாமப்படுவாரா, ஏதாவது சொல்லுவாரா? ஒரு நாள் கூட எங்கள் அப்பா வந்து ராக்கி தோனியோட பேசணும், ஒரு ஃபோனில் வந்து நீ ஒரு ஹலோ சொல்லணும், ஒரு நாள் கேட்டதில்லை என்கிட்ட. இத்தனைக்கும் நான் அவரோட வந்து நாங்கள் ஒரே ஹோட்டலில் தங்கியிருக்கோம், அவரோட நான் கீழே பேசியிருக்கேன், நிறைய இது இருந்திருக்கு, மீட்டப்ஸ் இருந்திருக்கு. ஒரு நாள் கூட இவரும் கேட்டதில்லை, எங்கள் அம்மாவும் கேட்டதில்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை வந்து எங்கள் அம்மா போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்து அவர் ஒரு லவுட் ஸ்பீக்கரில் ஒரு வார்த்தை ஹாய் சொன்னார்னா போதும்னு நினச்சேன். பட் அதை எனக்கு வாயே வரல கேட்குறதுக்கு. எனக்கு நிறையா பண்ணிட்டார் அவர். ஸோ இதுக்கு மேலே அம்மா பற்றி கேட்டு அதெல்லாம் அப்புறம் ரொம்ப சிம்பத்தி தேடுற மாதிரி எனக்கு தாட்ஸ் நிறைய ஓடிது. இது எல்லாரும் கேட்குறாங்க, நம்மளும் போய் கேட்டால் நல்லா இருக்காதுன்னு. பட் அவங்களும் போயிட்டாங்க. அப்பா இன்னி வரைக்கும் என்கிட்ட கேட்டதில்லை. இத்தனைக்கும் நான் பக்கத்தில் நின்று அவ்வளோலாம் பேசியிருக்கேன், ஹக்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து மீட் பண்ணோன்னு கூட கேட்டதே கிடையாது. என்ன ரீசன்? அவர் அந்த மாதிரி அவர் வந்து யாரையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு டைப். இது என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் சார்? எனக்கு என்னன்னா, நம்ம வந்து நிறைய பேர் அபவ் ஹியூமன் பிலோ காட்னு ரஜினி, அவன் தான் தோனி சாரோட எதுக்காக தவம் கிடக்குறான், நீங்க அதெல்லாம் கண்டுக்காம ஒதுங்கி இருக்கீங்களா, என்ன காரணம்? தோனி, ரஜினி, இளையராஜா, டெண்டுல்கர், எஸ்பிபி, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, இன்னும் நிறைய இருக்குது. நான் இப்போ ஃபுல்லாக சொல்லலை. இதெல்லாம் அபவ் ஹியூமன் பிலோ காடுன்னு நினைக்கிறோம். அதுதான் நினைக்கிறேன்னா அப்படி பிடிக்கும். ஃபஸ்ட்டு எஸ்பிபியோட மீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணி 10:30 மணிக்கு மார்னிங் இன்டர்வியூ ஆரம்பிக்குது, 1 மணிக்கு முடியுது, 2.5 மணி நேரம் இன்டர்வியூ முடியுது. வெளில போகிறேன் கிளம்பி, டே பாஸ்கி there's one more song which we failed to record, I am remembering it, can you do it again கேட்குறாரு. 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போகிறேன், 20 ஆடியோ இருக்குது, ஏதோ அமைச்சிருக்காரு. அப்படி ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில். எனக்கு வந்து இவங்க எல்லாருமே பார்க்கணும், நம்மள மாதிரி 1 மில்லியன் பீப்புள் ஆசைப்பட்டுருப்பாங்க பார்க்கணும்னு. இப்போ ஒரு தனியாக உட்காந்துருக்காரு ரெஸ்டாரண்ட்டில் தோனி, அத்தனை பேருக்குமே போய் பக்கத்தில் போய் பேசணும் தானே.
அவர் அதை வானான்னு தான் பார்த்துட்டு இருப்பார் அவர். இந்த சமயத்தில் போய் பேசினா என்ன பேச முடியும்? அதனால நான் சொன்னேன், நம்ம நிறைய பேரை பிடிக்குது நமக்கு. இளையராஜாவை இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசை. இளையராஜா தோனி 2 பேரை கண்டிப்பாக பண்ணணுன்னு இருக்கு. இது ரொம்ப நம்ம ஏங்கினே இருந்தோம்னா டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருக்கும் லைஃப்பில். அல்டிமேட்டாக பார்த்தா அத்தனை பேரும் ஹியூமன் பீயிங்ஸ் தான். கடவுள் வெங்கடாஜலபதி கியூவில் நிற்கிறேன், நிற்பேன், ஃபுல் டே நிற்கிறேன் நான். ஆனால் அது வேறு லெவலு. ஸோ இவங்க என்னைக்கு இவங்க விரும்புகிற ஏதாவது ஒன்று நடக்கும், அவங்களே நம்மளை கூப்பிடுவாங்க. அப்போ மரியாதை பெட்டராக இருக்கும். நான் போய் ரஜினிகிட்டையும் இளையராஜாட்டையும் தோனிக்கிட்டையும் போய் நின்று நான் செல்ஃபி எடுத்துனேன்னா 10 மில்லியன் பண்ணுறதை நானும் பண்ணுறேன்னு தான் அர்த்தம். ஸோ ஏதோ ஒன்று நான் பண்ணி அவங்களுக்கு என்னை பிடிச்சி, நான் திமிருக்கே சொல்ல, அவங்களுக்கு நம்மளை பிடிச்சி நம்மளை கூப்பிட்டாங்கன்னா why not we have an interview கேட்டாங்கன்னா அதுதான் பெருமையே. அதில் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஸோ வில் வெயிட், இஃப் இட் ஹேஸ் டு ஹேப்பன் இட் ஹேப்பன். எல்லாமே காட்ஸ் டிக்டேட். நான் ஜோக் எழுதுறது, ஒரு ஆளை பார்க்குறது, எனக்கு நீங்களும் இம்பார்ட்டண்ட்டு, வர கேப் டிரைவரும் இம்பார்ட்டண்ட், அவரும் எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான். அது நடக்கும்போது நடக்கட்டும், விட்டுலாம். அதை போய்ட்டு அது ரொம்ப பின்னாடி போக வேண்டாம். அப்போ போக போக தள்ளி போயினே இருக்கும். பட் நடக்கணும் நம்ம மைண்டில் இருந்தாலே போகிறோம், அது நடந்துடும் ஷுவராக. அப்பாவுடைய பதில் ரொம்ப மெச்சூர்டாக இல்லை? ஆமாம், ரொம்ப வருஷமாக மெச்சூர்டாக இருக்குது. 30 வருஷமாக மெச்சூர்டாக நல்லாவே பேசுகிறாரு. ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட்டே அடிக்காத இருக்காரு சார். செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் கிட்டத்தட்ட 4000 பண்ணியாச்சு பாஸ். ஐ ஃபீல் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் பாஸ். தே ஹேவ் சம்திங் எக்ஸ்ட்ரா. கம்பேர்ட் டு தம் வீல் ஆல்சோ ஹேவ் சம்திங் எக்ஸ்ட்ரா. அப்படி தான் கொடுத்துருக்காரு. உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டுன்னு வாலி எக்ஸ்ட்ராடனரி ஒரு லைன் எயிட்டார் சார். அப்போ எதுக்கு கவலைப்படணும்? வாலி பிரமாதமாக பேசுவார், கிரேசி மோன் சூப்பராக பேசுவார், ராதா ரவி எனக்கு வேறு லெவல் பிரதர் மாதிரி. அப்புறம் சங்கர் கணேஷ்ட பேசினா ஒரே சிரிப்பு. எஸ்பிபி ஜோகாட்ஸ்ன்ற பேர், விசு கிழின்னு ஜோக் அடிப்பார். இப்படி இவ்வளோ எஸ்வி சேகர், ஒய்ஜி மகேந்திரன், இத்தனை பேர் காட் பிளஸ் பண்ணிருக்காரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு. அவங்க வந்தாங்கன்னா ஹாப்பி, எல்லாரும் அப்ளைச் பண்ணியிருக்காங்க. வரலன்னா ஒன்றும் பிரச்சனை, தப்பு கிடையாது. அந்த மரியாதை அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாருமே. தோனி இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னா, அவர் நடந்து வெளில வந்தார், எல்லாருமே ஏதாவது பேசணும்னு ட்ரை பண்ணுறாங்க, எல்லாரும் ஏதோ ஒரு ஆட்டோகிராஃபுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவர் உள்ளே போனால் சைன் பண்ணினே இருக்காரு, க்ளவுஸ் சைன் பண்ணுறாரு, டிஷர்ட் சைன் பண்ணுறாரு, எல்லாரும் கேட்டுருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து எப்படியாவது ஒரு டிஷர்ட்டில் சைன் இந்த மாதிரி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, அவரை நான் பார்க்குறேன், அவர் ப்ராக்டிஸ் அவ்வளோ நேரம் பண்ணுறாரு. ஒரு 1.5 hours வந்து வெறும் பவர் ரைட்டிங் பண்ணுறாரு சேப்பாக்கில். போட சொல்லி அடிச்சுனே இருக்காரு. வந்தவுடனே டயர்டாக இருக்கும்ல, டயர்டாக இருந்தவுடனே டிஷர்ட்ஸில் சைன் பண்ணுறாரு. உடனே வெளில எதாவது கேட்குறாங்க. இப்படி கேட்டுட்டே இருக்கும்போது நம்மளும் அதை போய் பண்ணோன்னா தென் இட் ஒன்ட் லுக் குட். அவங்களோட இதுவும் விடணும் நம்ம கொஞ்சம். அவர் டெடிகேட் பண்ணிட்டார் லைஃபை வேர்ல்டுக்கே. எவ்வளோ அவரும் லைஃப் லீட் பண்ணோம்ல, அவருக்கும் என்ன அவர் 1000 years இருக்க போகிறார் இல்லையே. அதனால் எவ்வளோ பண்ண முடியாது. இப்போ குட் திங் தட் ஈடன் ஆஸ். நானும் ஒரு நாள் கூட போய் கேட்டே கிடையாது பேசணும் அந்த மாதிரி. அவரோட இன்னொரு விஷயம் நீங்கள் பாருங்கள், இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டாக நம்ம ரிஷப் பண்ணிட்டு என்ன மாதிரி ஒரு ஆக்சிடென்ட், கிரீவஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, அவரை போய் காப்பாற்றினது யார் தெரியுமா? ஒரு ட்ரக் டிரைவர். அவருக்கு இவர் யாருன்னே தெரியாது. அவர் போய் இவருக்கு லைஃப் கொடுக்குறாரு. நார்மலாக நம்ம ப்ரொஃபஷனில் முன்னுக்கு வந்துட்டால் இவர் தான் எனக்கு லைஃப் கொடுத்தாருன்னு பேசுகிறோம். அந்த ட்ரக் டிரைவர் லைஃப் கொடுத்துருக்காரு இவருக்கு, அவர் யாருன்னே தெரியாமையே. ஸோ இட் இஸ் ஹேப்பனிங். அந்த ட்ரக் டிரைவர் என்றைக்கா நினச்சானா ரிஷப் பண்ணிக்கிட்ட போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும்னு நினைக்கலையே. இது நடந்தது பார்த்தீங்களா? நான் இதை கம்ப்ளீட்டாக நம்புகிறேன். நான் அனலிட்டிக்கலாக லைஃப்பில் போகவே மாட்டேன், லாஜிக்கெல்லாம் விடுங்க. நான் ஒரு ஃபீல்டில் வந்தேன், நேஷனல் லெவலில் கிரிக்கெட், ரவி சாஸ்திரி, அசருதீன், ஸ்ரீகாந்த், இப்படி வந்தேன். பொட்டுன்னு போச்சு 2 மாதத்தில். பேங்க்கில் ஒரு வேலை கிடச்சிது. அப்போ கூட ஐஓபி வாஸ் கைண்ட் இனஃப் டு கிவ் அ ஜாப், அது கிடச்சிது. அதுக்கப்புறம் ஜோக் ரைட்டிங், மாடலிங்கு, கிரிக்கெட் கமெண்ட்ரி, நாவல் எழுதுறது, காலம் எழுதுறது, ஃபிலிம் ரிவ்யூ, இப்படி வந்துச்சு. ஆக்டிங் வந்து நான் பிளானே கிடையாது, இது நடக்குது. ஸோ நடக்கிறது நடக்கட்டும், நம்ம பெருசெல்லாம் பிளானே பண்ணணும். எல்லாம் பண்ணிட்டாரப்பா, எதுவுமே இல்லை இப்போ பண்ணுறதுக்கு. ஆமாம், இப்போ உங்களுக்கு உங்களோட பேசிகிட்டு இருக்கோம், இன்டர்வியூவில் ஒரு சேட் பேசிகிட்டு இருக்கோம், இதுவும் பெருமை. நாளைக்கு இப்போ அருள் வந்து இப்போ இன்டர்வியூ பண்ணார், பெருமைன்னு தான் சொல்லுவேன். எல்லாமே ஜாலி நான் லைஃப்பில். ஒரு நல்லவர் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்க முடியாது. அப்போ எப்படி சொல்றது, பயங்கரமா. நீங்கள் இன்னைக்கு பார்க்குற இன்னொரு நல்லவர் தோத்தர் இருக்கார். சாரி, கடவுள், அதனால அவர் நீங்கள் நல்லவர் சொல்ல முடியாது. தோனி சார் எப்ப பார்த்தாலுமே பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கார்ல, எப்படி அந்த எனர்ஜெட்டிக் அவர்கிட்ட என்ன காரணம்? உள்ளூர அந்த உள்ள ஃபீல்டு உள்ள போகும்போது உங்க ப்ரீதிங் கண்ட்ரோல் தான் நான் நினைக்கிறேன். ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ஆன்சர் பண்ணணும். ப்ரீதிங் எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள அப்படியே காமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குன்றது திஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ த மூமெண்ட் த பால் இஸ் ஹேண்டட் ஓவர் டு யூ இல்லை, போலிங் போடும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய சினாரியோவில் ப்ரீதிங் நார்மலாக இருந்தால் நல்லா போடுவீங்க. பயங்கர ஆங்ஷியஸாக இருந்தோன்னா எல்லாமே தப்பணும். அவர் அதில் வந்து ஹீஸ் அ மாஸ்டர் இந்த டாக்டர். அதனால அந்த எனர்ஜி தட் ஹி பொசஸ் உள்ளே வரும்போதே இல்லை லைஃப் சுச்சுவேஷன்ஸ் பயங்கரமாக பார்த்துருப்பார். அவரோட மூவிலே தெரியும், நிறைய நடந்திருக்கும், டவுன்ஸ் நடந்திருக்கும். அதெல்லாம் பார்த்து ஐ திங்க் ஹி இஸ் த பெஸ்ட் இன் யூனோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்ட்லிங் சிச்சுவேஷன்ஸ். அந்த மாதிரி ஒரு பர்சன் நான் ரொம்ப இருப்பாங்க நிறைய, பட் இவர் மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவரோட எனர்ஜி உள்ளே வரும்போது ஒரு சிங்கம், உண்மையிலே சிங்கம் மாதிரி வருவார் சார். நான் ஷார்ட் ஸ்கொயரில் நின்றுருக்கேன் அவருக்கு பேட்டிங் ஆடும்போது. ஒரு ஷார்ட் ஒன்று அடிப்பார், அது யூடியூப்பில் இருக்குது. ஒரு டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டுது, பயன்ட்டேனா
நான் பேசாமல் கிரிக்கெட் விட்டுலாமான்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு சவுண்டு. நான் அப்புறம் யோசிச்சு இவருக்குலாம் எப்படி போடுறாங்க bowlingனு யோசிச்சேன். அந்த மாதிரி இஸ் காட் தட் லைன். உண்மையிலேயே ஒரு லைன். அது line உண்மைதான். உள்ள ஒரு வரும்போது ஒரு பவுலர் பால் போட வராங்கன்னா அப்ப தோனி இப்படி இப்படி பாக்குறாரு அப்படின்னா ஒரு லைன் இங்கிட்டு இங்கிட்டு திரும்புற மாதிரியே ஒரு ஃபீல் அப்படியே இருக்கும், கொடுக்குமே. அப்படியே இருக்கும். ஆனால் நம்ம bowling போடும்போது அது மைண்டில் வரவே கூடாது. அவரது எனக்கு வந்தது ஒரு தடவை லாஸ்ட் இயர். அதுக்கப்புறம் எனக்கு வரல இந்த தடவை bowling போடும்போது. அது வந்ததுன்னா நம்ம டிஃபீட் அக்செப்ட். அங்கே உள்ளே வந்துட்டாங்கன்னா எல்லாருமே கிரிக்கெட்டர்ஸ் தான். நம்ம பெஸ்ட்டை போடணுன்ற ஆங்கிளில் தான் நான் போடுவேன். அது நல்லா போடுறேன் போடலன்றது வேற. பட் அப்போ நான் வந்து இவர் பெரிய ஆளுன்னு நான் போடவே மாட்டேன். யாரானா ஆட்டம் பேட்டிங் அப்படின்னு தான் போடுவேன். ராக்கி சொல்கிற பாயிண்ட்ல இன்னொன்று என்னன்னா, இப்போ அவர் கூலாக இருக்கிறாருன்ற ஏன் அவர் ரொம்ப டிஸ்டிங்டாக தெரியுறாரு. ஏன் ரொம்ப சில்லா இருக்கு. இப்போ நம்ம 3 பேர் பேசும்போது இவன் குவைட்டாக இருக்கலாம், இவன் ரொம்ப குவைட்டுன்னு வைங்க. ஒரு ஃபேமிலியாக 10 பேர் இருக்கும்போது ஒருத்தர் ரொம்ப குவைட் டைப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் இருக்கலாம். மில்லியன்ஸ் ஆர் வாட்சிங் யூ லைவ் ஆன் த கிரவுண்ட், ஆன் டிவி, மீடியா எல்லாரும் வாட்ச் பண்ணும்போது ஒருத்தர் கூலாக இருக்காருன்னா அது எக்ஸப்ஷனல் குவாலிட்டி இல்லை. இப்போது இதில் வந்து ரீடேக் கிடையாது, சினிமா மாதிரி ரீடேக் கிடையாது. ஒரு தப்புன்னா அந்த தப்புன்னா ஒரு கப்பு கான். ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கில் கப் கம்ஸ் டு யூ. ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தப்பாக பண்ணி பிளாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆகி போச்சுன்னா மேட்ச் கை விட்டு போயிடும், கப்பு கை விட்டு போயிடும். அந்த இடத்துல ஒருத்தர் கூலாக இருக்கார் பார்த்தீங்களா. லாஸ்ட் ஓவர் திடீர்னு ஜோகிந்தர் சர்மான்னு ஒருத்தர் கூப்பிட்டு உனக்கு என்ன தோன்றதோ போடுன்றாரு. அதெல்லாம் மாஸ்டர். அதுதான் அபவ் ஹியூமன் பிலோ காடுன்றேன். அங்கே வெறி ஆகிடும், நரம்பெல்லாம் புடச்சிக்கும். அந்த சுச்சுவேஷனில் காமாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மில்லியன்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரியும் போது நீங்கள் நடிக்க முடியாது கூலாக இருக்கிற மாதிரி. ஏன்னா 1000 விஷயம் ஓடிட்டு இருக்கும் மைண்டில். இதை விட்டா மேனேஜ்மெண்ட்டில் கேள்வி கேட்பாங்க, மீடியாவில் கேள்வி கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு கேவலப்படுத்துவாங்க, பேப்பர்லேயும் டிவிலையும் கிழிப்பாங்க. இதெல்லாம் மைண்டில் வந்து என்ன பண்ண முடியாது. அதை மீறி ஒருத்தர் கூலாக இருக்காரு. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். தல MS தோனி கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்க. அவர்கிட்ட இருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? அவர்கிட்ட லேர்ன் பண்ணது லாட் ஆஃப் திங்ஸ். அவரை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஐ அப்சர்வ் ஹிம் அ லாட். அவர் பேட்டிங் என்ன மாதிரி போகிறான்னு. இஸ் வெரி சைலண்ட் சார். நிறைய பேசவே மாட்டார். பேச எனர்ஜி லூஸ் ஆகும். ஸோ அவர் உள்ளே போகும்போது நெட்ஸ் உள்ளே அப்படியே வரும்போது யாருக்கிட்டையும் பேச மாட்டார். அப்படியே வருவார், அப்படியே போய் ஆடுவார். ஃபுல்லாக பேட்டிங் ஆட்டு திருப்பி சைலண்டாக போவார். யாராவது கேட்டால் பேசுவார். யார் கேட்டாலும் ஹீ வில் ஆன்சர். லைக் நெட் பவுலர்ஸ் எங்களை மாதிரி கேட்டாங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஹீல் ஆன்சர். பட் அந்த எனர்ஜி இஸ் பிகாஸ் நான் ஆக்டர் விஜய் பார்க்கும்போது தான் ஐ ஃபெல் தட் அந்த நிறைய சைலண்ட்டாக இருக்கிறவங்க தில் ஹேவ் லாட் ஆஃப் எனர்ஜி இன்சைட். ஸோ கிரிக்கெட் ஃபீல்டில் அவங்க பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அது வந்து ஐ ஃபெல்ட் லைக் யூனோ அந்த மாதிரி ஒரு ஆரா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து பிகாஸ் இஸ் வெரி சைலண்ட். அதில் அவர் லேர்ன் பண்ணது. மீதி வந்து போலிங்கில் ஒரு 2-3 சொல்லியிருக்காரு என்கிட்ட. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் தல MS தோனி உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காரு? என்னோட போலிங் வந்து இப்போ ஒரு கேரம் பால் ஆஃப் பிரேக் இந்த மாதிரி போட்டுனே இருக்கும்போது லைக் மிஸ்ட்ரி போலிங் அப்படின்றாங்க. அந்த மாதிரி நான் போட்டுருக்கேன். ஸோ சிவம் டூபே ஒரு தடவை பேட்டிங் ஆடிந்தார். ஆடின்னு இருக்கும்போது ஓவர் த விக்கெட்ஸ் ஐ வாஸ் போலிங். என்கிட்ட என்ன சொன்னார்னா ரவுண்ட் த விக்கெட்ஸ் போடு அப்படின்னாரு. இந்த மாதிரி ஆஃப் பிரேக்ஸ் போடும்போது இந்த சைட்லேருந்து போடு அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ போட ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் டே திருப்பியும் சிவம் டூபே பேட்டிங் ஆடும்போது அவர் அங்கே நின்றுந்தார் எங்கேயோ. நான் ஓவர் த விக்கெட்ஸே போட்டிருந்தேன். அங்கேருந்து இப்படின்னாரு. கண்டிப்பாக எனக்கு கை காமிக்கலன்னு நினச்சேன். நம்மளா போய் அவசரப்பட்டு இப்படி கை தூக்க வேணாம் அப்படின்னேன். பட் ஆனால் நீ தான் அப்படின்னாரு. உன்னை என்ன சொன்னேன் நேத்தி, ரவுண்ட் விக்கெட்ஸ் தானே போட சொன்னேன்ற ஃபீல் இங்கே கேட்குது. ஸோ ஹி வாஸ் லைக் இந்த பேட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி நீ போடணும், இந்த பேட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி போடணுன்றதை நிறைய சொல்லியிருக்காரு என்கிட்ட. அதெல்லாம் பண்ண இந்த தடவை நான் கேட்கும்போது ஹி செட் லைக் ராக்கி போல் ஆஃப் பிரேக்ஸ் லைக் திஸ், யூ வாண்ட் போல் யூ கேரம் போல்ஸ் யூ போல் லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது டிபெண்டிங் ஆன் த பேட்ஸ்மேன். அந்த பேட்ஸ்மேனோட அவேர்னஸ் உனக்கு இருக்கணும். அது இல்லாத இப்போ நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீ ரவுண்ட் விக்கெட்ஸ் போடக்கூடாது. ஸோ யூ ஷுட் நோ எந்த பேட்ஸ்மேன் ஆடுறான். இந்த இன்புட்ஸ்லாம் வந்து கிடச்சி நம்ம நல்லா பண்ணுன்றது அது எவ்வளோ பேர் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஐ எம் ரியலி பிளெஸ்ட். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியா சிமெண்ட்ஸ் அண்ட் CSK மேனேஜ்மெண்ட் அவங்க எல்லாரும் எனக்கு கூட்டின்னு போனவங்க தான் அந்த இடத்துல. இல்லாட்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடச்சிருக்கு. வெரி வெரி பிளெஸ்ட் சார். இந்த லைஃப் நோ ரிக்ரெட்ஸ் அட் ஆல். இது கிடச்சதே எனக்கு போதும், ஹாப்பி. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ராக்கி இன்னைக்கு என்ன ஸ்டேஜில் இருக்காருன்னு சொல்ல முடியுமா? ராக்கி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெருசாக ஒன்றும் பண்ணல. ஆமாம், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெருசாக ஒன்றும் பண்ணல. பர்ஃபார்மன்ஸை பார்த்தே எடுக்கணுன்ற லெவலில் ஒன்றும் பண்ணல. பட் ஒரு ரேர் குவாலிட்டி இருக்கானா, இன்றைக்கி தேவையான ஒரு குவாலிட்டி இருக்குது. அது வந்து அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணின்னு வந்தால் இல் பிகம் த டாப் கை. ஐ யூஸ் டு டெல் ஹிம் லாஸ்ட் ஃபினிஷர் தோனி பேட்டிங்கில். அந்த மாதிரி உன் ஆம்பிஷன் என்னவாக இருக்கணும், லாஸ்ட் ஃபினிஷர் இன் போலிங். சுனில் நாராயணன் நம்பி ஸ்லோ பவுலராக இருந்தாலும் கடைசி ஓவர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி உன் கேப்டனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்கள்கிட்ட லாஸ்ட் ஓவர் இன் போலிங்கில் பெஸ்ட் இவன் தான் ஃபினிஷர். அது ஒர்க் டுவர்ட்ஸ் இட்னு he can make it. இந்த கேள்விக்கு I'll be able to answer it better in a few 1 or 2 years. he can do it. அவன் ஆட்டிடியூடை பொறுத்து இருக்குது. பட் இருக்குது இந்த ரொம்ப வெரி டிஃபிகல்ட்டான ஒரு bowler டு நெகோஷியேட்ன்றது நியூ பாலில் ஸ்பின் போடுறதுக்கு டியூ இருக்கும்போது, சின்ன கிரவுண்டில் எக்ஸ்ட்ராடினரி பேட் குவாலிட்டி இருக்கும்போது 2வது ஓவர் கொடுக்கறது. அதுவும் எப்படி இம்பேக்ட் பிளேயராக வந்துட்டு இம்பேக்ட் பிளேயராக நேராக கிரவுண்டில் வந்து உள்ளே வரணும். பாதி மேட்ச்சில் டக்குன்னு பாலை கொடுப்பாங்க. இது வந்து பிசார் சுச்சுவேஷன். இதில் நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் கூலாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால ப்ளஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் இன் போலிங் போடுறதுனால எனக்கு டெஃபினட்டாகவே நல்லா பண்ணுவான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து சொல்ல முடியாது.
ஜஸ்ட் அபவுட் டு கம் டு தி ஸ்டேட் லெவலில் இருக்குதுன்னு வேணால் சொல்லலாம். அப்பாவும் கிரிக்கெட் பிளேயர் தான், ஆனால் உங்களை மாதிரியே இந்தியாவுக்காக விளையாட ஆசைப்பட்டு ஸ்டேட் லெவலோட ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா? இது உங்களுக்கு என்னைக்காவது ஃபீல் கொடுத்துருக்கா? நான் ஃபீல் பண்ணதுல அவருக்கு கிடைச்சது சூப்பர்ன்றதை நான் கண்டென்ட்டடாக இருப்பேன். ஆனால் அவர் எனக்கு எப்படின்னு தெரில, ஹி வாண்டட் டு மேக் இட் பிக் அண்ட் இந்தியா அந்த மாதிரி. நானும் அதுக்கு தான் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். இவர் மேலே எனக்கு அந்த ஃபீலிங்லாம் எதுவுமே இல்லை சார். அப்பா சொல்லியிருக்காங்களா இந்தியாவுக்கு என்னால் கிரிக்கெட் விளையாட முடியலன்னு அப்பா சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? ஃபீல் பண்ணிடுறேன். என்ன ஃபீல் பண்ணாங்க? இந்தியா லெவலில் ஸ்ரீகாந்த் எல்லாரும் போயிட்டாங்கடா, நான் வந்து இங்கே ஆடிந்தேன் அப்படின்னாரு. ஓகேன்னு கை கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, எடுக்கல. அது ஏதோ ஒரு ஆச்சு, மேபி நீ ப்ராப்ளம் ஆச்சு. இட்ஸ் ஆல் அ டிசைன் இஸ் வாட் ஐ திங்க். அவர் ஃபீல் பண்ணல, சொன்னார் என்கிட்ட இந்தியா ஆடி இருக்கணும்டா ராக்கி. நிறைய பேர் பெரிய பெரிய கிரிக்கெட்டர் சொல்லியிருக்காங்க, ஸ்ரீகாந்த் மாதிரி பெரிய கிரிக்கெட்டர்ஸ், உங்கள் அப்பா சூப்பராக ஆடி இருக்கணும்டா, கோட்டை விட்டா நீயாவது நல்லா பண்ணுற அப்படின்னாரு. அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன் என் மேலே. பட் நான் ட்ரை பண்ணுறேன், நல்லா ஆடுறது. சூப்பர். கிரிக்கெட்டில் ஒரு ஃபாதராக, ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரேட்டராக உங்கள் சன்னுக்கு ராக்கிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ்? வந்து இன்னும் ஒரு இப்போ டிசிப்ளின்லாம் ப்ரில்லியன்ட். டைமுக்கு போகணுன்றது, ஹவர்ஸ் டுகெதர் போலிங் போகணும், அதெல்லாம் ரைட்டு. ஃபீல்டிங் வந்து ஒரு நாளைக்கு 100 கேட்ச் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் பிடிச்சிட்டு இருப்பேன் டெய்லி 100 கேட்ச் பிடிப்பேன் ஃபீல்டிங். ஏன் சொல்கிறேன், செல்ஃபிஷ்னஸ்ன்றது காணாமல் போயிடும் ஃபீல்டிங் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். ஏன்னா நான் பிரமாதமான ஒரு டிராவிஸ் ஹெட் பிடிச்ச ஒரு கேட்ச்னால ஆஸ்திரேலியா ஜெயிச்சுது வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில். அதில் அவருக்கு கிரெடிட் கிடையாது. அதே சமயத்தில் ஒரு கேட்சை விட்டா இந்தியா ஜெயிச்சிடும், ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சுவார். அப்படி இருக்கும்போது ஒரு போலருக்கோ ஒரு பேட்ஸ்மேனுக்கோ ஒரு பாதிப்பு என்னால் மட்டும் வருது, பட் எனக்கு அதில் பேரே கிடையாதுன்றச்சு. அந்த ஃபீல்டிங்கில் ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷே இல்லைன்னு காமிச்சிக்கணும். ரிங்கு சிங் காலிலே நான் ஊந்துருவேன். அதனால தான் ஒரு 12th மேனாக வந்து 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 ஒரு டாப் கிளாஸ் ஃபீல்டராக ப்ரூவ் பண்ணிட்டு இன்றைக்கி லெஃப்ட் ஹேண்டட் தோனியாக மாறின்னு வர்றார். அதை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி வரணுன்றது எனக்கு ஆசை. கிரிக்கெட்டில் நான் இப்படி தான், இதை அப்பா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, அப்பா ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு நீங்கள் அப்பாவுக்கு சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம்? இப்போ இருக்கிற டிஎன்பிஎல் ஆஃப் தான் என்னோட பெஸ்ட்டு நான் ஆடின்னு இருக்கிறது. அதில் இருக்கிற லைட்ஸில் வந்து இவர் நிறைய ஆடல. ஸோ லைட்ஸில் வந்து நான் கஷ்டம்னு சொல்ல, பட் லைட்ஸில் இவர் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. சில பேர் நல்லா பண்ணிவிடுவாங்க, சில பேர் கொஞ்சம், இப்போ நான் வந்து ஆவரேஜாக இருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ரொம்ப டைம் எடுத்ததுன்னா நம்ம மாட்டிப்போம். பட் ஐ திங்க் த பெஸ்ட் அது பண்ணுற. பட் இவங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி இல்லை சார். டிவியில் பார்க்குற மாதிரி இவங்க திட்டுறாங்க, எல்லாரையும் பிடிச்சி திட்டுறாங்க, அந்த மாதிரி இல்லை சார். அங்கே ரொம்ப ஸ்லிப்லலாம் வந்து இப்படி வரும் பால். வின் ஃபேக்டர் இருக்குது. லைட்ஸில் ஹை கேட்ச் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. டே லைட்டில் வந்து ஈஸியாக பிடிக்கலாம், நிறைய பிடிக்கலாம். லைட்ஸில் நீங்கள் நினைக்கிற மாதிரி பால் ஒரு 1 ஸ்பிளிட் செகண்ட் ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ இதெல்லாம் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு இதை சொன்னால் நல்லாயிருக்கும். பட் கமெண்ட் யார் வேணால் அடிக்கலாம், எல்லாமே சொல்லலாம், நீ என்னடா ஆடுறேன்னா கரெக்ட் தான், ஏன்னா அவங்க டிவியில் பார்க்குறாங்க, தே ஆர் என்டைட்டில்ட். பட் அது கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸ்லோ மோஷனில் வருதுன்னா அவ்வளோ ஸ்லோவாக வராது, பால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும், ஃபுல் ஸ்பீடில் வரும். அது வந்து இவங்களுக்கு தெரியாத, சம்டைம்ஸ் திட்டுவாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நைட் கேட்கறதுக்கு. திருப்பி மார்னிங் இருந்தாலே கவலைப்படாத, அப்படியே திருப்பி ப்ராக்டிஸ், திருப்பியும் எவ்வளோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் வந்து இதனால பாக்டவுன்லாம் ஆகவே மாட்டேன். ஜஸ்ட் கீப் ஒர்க்கிங் அண்ட் கெட் பெட்டர், அவ்வளோ தான். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பையன் சாதிச்சா நாட்டுக்கே பெருமை தேடி கொடுக்கும்.